பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த மாதம் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 வருகிறது. எப்படி தெரியுமா? இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பணம் ரூபாய் 1000 கொடுக்க அரசு திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் 1000 கொடுக்க ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனவரி 14 ஞாயிறு 15ஆம் தேதி பொங்கல் என்பதால் அதற்கு முன்னதாக ஜனவரி 12 அல்லது 13ஆம் தேதியே பொங்கல் பணம் 1000 ரூபாயும், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 என மொத்தமாக ரூபாய் 2000 வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த வருட கடைசி நேரத்தில் சில மாவட்டங்களுக்கு இயற்கை பேரிடராக வெள்ளம் வந்து துயரமாக அமைந்துவிட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக பொதுமக்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்படைந்தது. இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 90 சென்டிமீட்டர் பெய்த வரலாறு காணாத கனமழையால் வெள்ளம் பாதிப்பால் பலர் தங்களது உடைமைகள் இன்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மழை வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 6000 எனவும், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 1000 என நிவாரணம் அறிவிப்பு வெளியானது. முன்னதாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 6000 என அறிவிக்கப்பட்டு வழங்கும் பணிகள் 98% முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது இயற்கை பேரிடருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியுள்ள நிலையில் பொங்கல் பரிசுத் தொகை குறித்து எவ்வாறு முடிவெடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழக்கம் போல் கொடுப்பது உண்டு என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் 1000 கொடுக்காமல் 10க்கும் மேற்பட்ட பொங்கல் பரிசுத் தொகுப்பாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.